Hi friends, this is UTT for learning. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பைத்தான்ல for loops பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி loopனா என்ன அப்படிங்கறதையும் நம்ம பாத்தறலாம். Loop அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு block of code வந்து ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் loops அப்படினு நம்ம சொல்லலாம். So loop is a programming construct that allows repeated execution of block of code. லூப் எங்க யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வேலையை திருப்பி செய்யற மாதிரி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்டா ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் மே பி லிஸ்ட் டிப்பிள் இது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு எலமெண்டா எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ராசஸை வந்து ரிப்பீட்டடா அதே சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா செய்யறதுக்கும் நமக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So loops are useful for iterating over the collections like list, tuple, dictionary and automating the repetitive tasks and more. So இங்க பைத்தான்ல வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு டைப் ஆஃப் லூப்ஸ் பார்த்துட்டோம், that is a while loop. and இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா for loop பத்தி பார்க்க போறோம். So for loopனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா for loop is a loop in Python is used to iterative over the sequence may be a like a list, tuple, string, range, then dictionary. இதுல இருக்கிற elements எல்லாம் எடுத்து print பண்றதுக்கு for loop யூஸ் பண்றாங்க. in the meantime அதோட syntax என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா so for is a keyword, then variable, in is another keyword, we have seen in the operator. okay, operator அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த டாபிக்ல இருக்கிறது தான் இந்த இன்னுங்கிற ஆப்ரேட்டர். ஓகே, இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது லைக் லிஸ்ட், டிப்பிள், ஸ்ட்ரிங், ரேஞ்ச், டிக்ஷனரி இதுல இருக்கும். ஸோ கீழே இங்க வந்து இதோட கோடை கொடுத்துரும். ஓகே, the loop runs once for each element in a sequence. ஓகே, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அது எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃப்ரூட்ஸ் இது வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கும். ஓகே, அப்கமிங் வீடியோல லிஸ்ட்டை பத்தி இன்னும் டீடைலா நம்ம படிக்கலாம். ஸோ ஃபார் அப்படிங்கிறது கீவேர்ட் நம்ம சொன்னோம், ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், இன்னுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னுங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து இந்த ஃப்ரூட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணிடும். ஸோ அடுத்து அசைன் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள வரும், இங்கே அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து போகும். ஸோ செகண்ட் எலமெண்ட் எடுத்து இந்த ஃப்ரூட்டுங்கிறதுல அசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் எடுத்துட்டு வந்து இங்கே செகண்ட் எலமெண்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து தேர்ட் எலமெண்ட்டை எடுத்து இங்கே ஃப்ரூட்ஸ்ல இருந்து இந்த ஃப்ரூட்ல அசைன் ஆகும். அசைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த லூப்புக்குள்ள வரும். லூப்புக்குள்ள வந்த உடனே இந்த தேர்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஸோ அதான் இங்க வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆப்பிள் பிரிண்ட் ஆயிருக்கு, தென் பனானா, தென் செரி. ஓகே, ஸோ the loops iterates over each item in a fruits list and print it. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அந்த ரேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இட்ஸ் a நியூ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு புது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ரேஞ்சில் ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டாப்பிங் வேல்யூ, ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம கொடுக்கணும். அந்த ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பேராமீட்டர் வரைக்கும் இருக்க நம்பர்ஸை அது உங்களுக்கு சொல்லும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஒரு ஸ்டார்டிங் நம்பராக இருக்கணும், செகண்ட் பேராமீட்டர் இன்னொன்று எண்டிங் நம்பராக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஃபார் நம்முங்கிறது வேரியபிள், இன்னுங்கிறது அந்த ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ரேஞ்ச் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இன்னுங்கிறது என்னது, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பிரிண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணும், ஒன்னை எடுத்து அசைன் பண்ணும் நம்பரில், அந்த ஒன்னை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன, அந்த ரேஞ்சில் செகண்ட் தட் இஸ் a 2. ஸோ 2 எடுத்து இங்கே நம்மள அசைன் பண்ணுவோம், அந்த 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 எடுத்து இந்த நம்மள அசைன் பண்ணோம், அடுத்து நம்பர் 3 தேர்டை வந்து பிரிண்ட் பண்ணும், அடுத்து 4, அடுத்து 5 வரைக்கும் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ தட் இஸ் த அவுட்புட் given here. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1, ஸ்டாப் வேல்யூ 6. ஓகே, ஜெனரேட்ஸ் த நம்பர்ஸ்
from start to stop -1 அது வரைக்கும் numbers generate பண்ணும். that is 6ல இருந்து 1 subtract பண்ணோம்னா 5 அந்த 5 வரைக்கும் இங்க print ஆயிருக்கும். okay, so that's all about this video. thank you for before that we may execute this program. so இந்த program execute பண்ணி நம்ம பார்த்தறலாம் எப்படி வருது அப்படினு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன ரன் பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணனும். அந்த லிஸ்ட்ல நாம இந்த இது நாம இது பண்ணலாம். நான் ஒரு நோட்பேட் ஒன்னு ஓபன் பண்றேன். ஓகே, சோ இந்த நோட்பேட்ல டைப் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒரு f னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது ஒரு லிஸ்ட் லைக் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோட நேம் மேங்கோ கமா pineapple watermelon. okay, so என்ன கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுமோ அதே கொட்டேஷனே இருக்கணும். ஓகே, so இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. so இப்போ நான் என்ன பண்ண போறேன், forங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண போறேன். f it may be another variable that is a v in f இப்படி நான் கொடுத்துட்டேன். ஓகே, so இப்போ இந்த v வந்து பிரிண்ட் பண்ண போறேன். print v. ஓகே, இதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மேங்கோ, பைனாப்பிள், தென் வாட்டர்மெலன், இது எல்லாத்தையும் இங்க பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, F2 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். See here, mango, pineapple, watermelon. So that is the output for our program. Okay, so இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருந்தோம், ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்க instead of that f we may use range function. instead of f range எந்ததுல இருந்து எந்த போனோம், ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ, it may be a 1, ending value it may be a 11. okay, so அப்போ 10 வரைக்கும் இது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அந்த வேரியபிள் நான் வேரியபிள்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை, டைரெக்டாக ஃபார் வேரியபிளோட நேம் that is a variable v in அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டர் we know that. okay, membership operator அப்படி நம்ம சொல்லுவோம். range range is a function, so it has a starting value and stopping value -1. so அது வரைக்கும் இருக்க values இது print பண்ண போகுது. we will see that. f2.py. so something has error. f2.py right. என்ன எரர் வந்திருக்குன்னு நான் ஒரு ஸ்லாஷ் எக்ஸஸா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 1 to 10 இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.